வணக்கம், இது தமிழ் சிறகுகள். இது சேயோ. மலர்கொடிக்கு தோழிகளாக இருந்த மூவர் மற்றும் கனியுடன் தோழிகளாக இருந்த மூவர். இவர்கள் மூவர், அவர்கள் மூவர், கனி மற்றும் இவர்கள் 8 பேர் ஒருபுறமாகவும், இரகன் ஆண்டான் என இவர்களுக்குள் நண்பர்களாக இருந்த 15 பேரும், மேலும் காட்டானுடன் நண்பர்களாக இருந்த 15 பேரும் ஒன்றாக சேர்ந்து இவர்கள் புறம் மொத்தமாக 30 பேர். இதனுடன் ஒருவர் இணைந்தார், அவர்தான் அச்சாணி. அடை என்னை விட்டு எங்கே இடம் செல்கிறீர்கள்? இங்குதான் அச்சாணி, வா செல்வோம். எங்கு? உனது மகள் தான் எங்கள் அனைவரையும் அழைத்தார். அப்படியா, சரி சரி, என்ன விடயம் என்று தெரியுமா? அதுவெல்லாம் தெரியவில்லை, சென்றால் தான் தெரியும், வாருங்கள் செல்வோம் என்று இவர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று அங்கிருந்த நதிக்கரை ஓரமாக சென்று நின்று கொண்டு அந்த நதிக்கரையை பார்த்து கொண்டு அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அதே நேரம் கனி மட்டும் அனைவருக்கும் முன்னால் நின்று கொண்டு அந்த நதியையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். சில மணி நேரங்கள் அப்படியே கடந்து போக, கனி, கூறு மலர்கொடி, ஏன் வந்ததிலிருந்து மௌனமாகவே உள்ளாய்? என்னானது? ஒன்றுமில்லை, அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீ கூறியது போல் நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா? நான் கூறியது போல் அனைத்தையும் செய்யலாம். நாம் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறோம்? கனி, கூறு இரகா. நாம் அனைவரும் சென்றால் 39 பேர் நாம் அனைவரும் இருக்கிறோம். சரி, அப்படி என்றால் இங்கிருக்கும் யார் யாருக்கெல்லாம் சண்டை பயிற்சி தெரியும்? சண்டை பயிற்சி எங்களுக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. ஆண்டான், உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் கனி. காட்டான், எனக்கும் ஓரளவுக்கு சண்டையிட தெரியும். சரி, அப்படி என்றால் உணவுகளை முதலில் கொண்டு வருவோமா, இல்லை அந்த காட்டை கடந்து செல்ல முயல்வோமா? ஒன்றும் புரியவில்லை, அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன விடயம் தோன்றுகிறதோ அதை நீங்கள் கூறலாம் என்று கனி கூறியவுடன் அங்கிருந்த 39 பேரில் சிலருக்கு என்னவென்று புரிந்தாலும் சிலருக்கு எதுவும் புரியாமல் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்நேரம் காட்டான் முன்வந்து, அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்றால், நமதிடையே வாழும் மக்களுக்கு நாம் உணவுகளை தயார் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் இங்கிருந்து வெகு தொலைவாக செல்ல வேண்டும். செல்லும் வழிகளில் மிகப்பெரிய ஆபத்துகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தாக வேண்டும். அதுவே நம்மை காப்பாற்றும். யாரும் தனியாக செல்லக்கூடாது. அவர்களுடன் ஒருவராவது அவர்களுடன் கூடயே அழைத்துச் செல்ல வேண்டும். தனியாக யாரும் சென்றால் அது ஆபத்தில் முடியும். ஆதலால் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே விடயம், யாரும் தனிமையில் இருக்கக்கூடாது. நாம் செல்ல போகும் வழி இந்த ஆற்றங்கரை வழியாக. நம்மிடையே வாழ்ந்த முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆற்றங்கரை வழியாக சென்று காணாமல் போனார்களோ அதுபோன்ற விடயம் மேலும் இந்த இடத்தில் நடக்கக்கூடாது. அனைவரும் ஒன்றாக இருந்தால் அதுபோன்ற எந்த ஒரு விடயமும் நடைபெறாது. இந்த ஆற்றங்கரை வழியாக சென்றால் எப்படி மீண்டும் இந்த இடத்திற்கு வரப்போகிறோம் என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். ஒருமுறை சென்று மீண்டும் இந்த இடத்திற்கு வந்தால் அது உங்களுக்கே புரியும். மேலும் ஒரு முக்கியமான விடயம், நமதிடையே வாழ்ந்த மக்கள் எத்தனை பெண்கள் கட்டிய கணவன் இல்லாமல் தனிமையில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம் தெரியும் என்று அனைவரும் ஒரே நேரத்தில் கூற, அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்று மேலும் அனைவரும் ஒரே நேரத்தில் கூற, ஆமாம், அவரவர்கள் தனித்தனியாக சென்று இந்த ஆற்றங்கரை வழியாக சென்றால் என்ன அப்படி கிடைக்கும், என்ன நடக்கும் என்று மனதில் எதையும் யோசிக்காமல் அந்த வழியே சென்று நாம் ஏதாவது ஒன்றை கண்டறிய வேண்டும் என்று அவரவர்கள் தன்னெழுச்சியாக அந்த வழியாக சென்று அவரவர்கள் பாதிப்பிற்குள்ளாகி அவரவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அதுபோன்ற எந்த நிகழ்வும் இம்முறை நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் நாம் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இளவட்டங்கள் என கூறிக்கொள்ள நம்மிடையே வாழும் மக்களிடம் நாம் 39 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் சிறு பாலகங்கள். ஆனால் நாம் ஓர் வயதை எட்டியவர்கள். நமக்கு மூத்தவர் என்று கூற யாரும் உயிரோடு இல்லை. அனைவரும் இந்த பாதை வழியாக சென்று தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு தனியாக சென்று கூட்டம் கூட்டமாக இறந்து போனார்கள். அதுபோன்ற இம்முறை எந்த விடயமும் நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் நம்மிடையே வாழும் இளம் வட்டங்கள் என நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நமக்கென்று திருமணம் எதுவும் நடக்காத ஒருவர் நம்மிடையே இருக்கும் அச்சாணி, அவருக்கும் எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாத ஒருவர். மேலும் நம் கூட்டத்தில் வாழும் அனைவரும் முதியோர்கள். அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்றால் அந்த இடத்தில் வாழும் சில மிருகங்களை சீண்டாமல் நமக்கு தேவையானதை பெற்று வர அவர்களுக்கு மனவலிமை கிடையாது. ஆனால் நமக்கு அந்த மனவலிமை இருக்கும். ஆதலால் நாம் இங்கிருந்து செல்ல போவது நம்மிடையே வாழும் மக்களை எப்படியாவது உணவின் பஞ்சத்தில் இருந்து காப்பாற்ற, மேலும் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கனி கூறிக்கொண்டிருக்கிறாள். இந்த இடம் ஆபத்தானது என்றும் கனி கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த இடம் எப்போது வேண்டுமானாலும் அந்த காட்டில் வாழும் மிருகங்களுக்கு இரையாகும் என்று கனி கூறிக்கொண்டிருக்கிறார். இதில் சிலவற்றை நான் நம்பினாலும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக உள்ளது. இருந்தாலும் இப்படியே போய்கொண்டிருந்தால் நாம் உணவில்லாமல் பஞ்சத்திலேயே மரணித்து போவதை தவிர வேறு எதுவும் நடக்காது.
இந்த ஆற்றங்கரை வழியாக சென்றால் அப்படி என்னதான் நடக்கும் என்பதை நான் ஒருமுறை பார்த்து விட்டேன். மேலும் இங்கிருக்கும் அனைவரும் பார்க்க வேண்டும் என்றால் மனதை வலிமையாக்கிக் கொண்டு அனைவரும் எங்கள் பின்னால் வாருங்கள். அந்த காட்டுக்குள் சென்று உணவுகளை சேகரித்துக் கொண்டு வருவோம். மேலும் உணவுகளை சேகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஆற்றங்கரையை கடந்து அந்த காட்டுக்குள் சென்று அந்த காட்டை கடந்தால் அந்த காட்டுக்கு வெளியில் என்ன இருக்கிறது என்பதையும் நாம் கண்டறிய வேண்டும். புரிகிறதா என்று காட்டான் கேட்டவுடன் அனைவரும் புரிகிறது என்று தலையை அசைக்க, மேலும் கனி, ஆம், காட்டான் கூறியது சரிதான். இப்படி நாம் அந்த காட்டுக்கு வெளியில் சென்றால் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். மேலும் முக்கியமான விடயம், அந்த காட்டுக்குள் இருக்கும் மிருகங்கள் மிகப்பெரிய கொடூரமான மிருகங்கள், நம் உயிரை எடுக்கும் மிருகங்கள். அதனிடமிருந்து தப்பிப்பது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஆனால் தப்பிக்க வேண்டும். தப்பித்து அந்த காட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். நம்மை சுற்றி மிகப்பெரிய கடல் இருக்கிறது. அந்த கடல் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தேடி கண்டறிய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்க, மலர்குடியுடன் வந்த ஒரு பெண், கனி, கூறு, நம்மை சுற்றி மிகப்பெரிய கடல் ஒன்று இருக்கிறது என்று நீ கூறினாய். அதே போன்று எனது தாத்தாவும் ஒரு முறை கூறியிருக்கிறார், நம்மை சுற்றி மிகப்பெரிய கடல் ஒன்று உள்ளது. அந்த கடலை நாம் தேடி கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல, மிகப்பெரிய பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆனால் அப்படிப்பட்ட பயணம் எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. ஆமாம், அந்த பயணம் எப்படி என்பது எனக்கும் ஒன்றும் புரியாத புதிராகத்தான் உள்ளது. அதை நாம் சற்று சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும். சரி கனி என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, இரகனும் ஒருபுறம் ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருந்தான். இரகா, கூறுகனி, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, நாம் பிறகு என்ன கூறுகிறாய்? தெளிவாக கூறு இரகா. அது ஒன்றுமில்லை. நாம் இப்போது முதலில் நமது மக்களிடையே வாழும் அனைவருக்கும் உணவை முதலில் தயார் செய்வோம். பிறகு நாம் எங்கு செல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து முடிவெடுப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதைத்தான் நானும் கூற வந்தேன். இப்போது இந்த நதிக்கரை வழியாக செல்வோம். சென்று அந்த காட்டை அடைந்தவுடன் நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை நாம் சேகரித்து வருவோம். சேகரித்து வந்த உணவுப் பொருட்களை இங்கிருக்கும் மக்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு நாம் நமது இலக்கை நோக்கி செல்வோம் என்று கனி கூறியவுடன் அனைவரும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து அந்த நதிக்கரை வழியாக சென்று கொண்டே இருந்தார்கள். அதே மறுமுனையில் அந்த மூதாட்டியிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்ற கடம்பன் அவர்களிடையே வாழ்ந்த 40 பேரை அழைத்துக் கொண்டு, வாருங்கள், இங்கிருந்து செல்வோம். என்ன கடம்பரை கூறுகிறீர்கள்? எங்கு செல்ல போகிறோம்? செல்கிறோம். சென்று நம்மிடையே வாழ்ந்த அந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். சரி, செல்வோம். அப்படியென்றால் நாம் எப்படி அந்த காட்டிற்குள் செல்வது? ஒன்றும் புரியவில்லையே. ஆமாம், இந்த காடு மிகப்பெரிய காடுதான். அந்த காட்டிற்குள் இருக்கும் விலங்குகள் மிகப்பெரிய விலங்குகள் தான். அந்த விலங்குகளை எல்லாம் கடந்து சென்றால் நாம் கண்டிப்பாக அந்த மக்களை மீட்டெடுக்க முடியும். அந்த விலங்குகளை எப்படி கடந்து செல்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் சென்றாகவே வேண்டும். அவர்கள், அங்கு வாழும் மக்கள், நம்மை சுற்றி ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலை தேடிச் சென்றால் நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் என்று முடிவு செய்து அவர்கள் தவறான திசைக்கு சென்றால் பிறகு கடலை கண்டறிவார்கள். ஆனால் அந்த கடலை கண்டறிந்து அந்த கடலை பார்த்து அவர்கள் வியர்ந்து அந்த கடலில் பயணிக்க ஆரம்பித்தால் பிறகு வேறு இடமே கிடையாது. அங்கு சென்றவர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அங்கு வேறு எந்த தேசங்களும் இல்லை, எந்த மக்களும் வாழவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு இருக்கும் அனைத்தும் வெறும் கடல்தான். ஏனென்றால் பாலைவன பகுதியை கடந்து அங்கிருந்து ஒரு சிறிய காடு, அந்த சிறிய காட்டை கடந்தால் அங்கு ஒரு கடல். அந்த கடலை அவர்கள் கண்டறிந்து விட்டால் நாம் இவ்வளவு நாட்கள் இங்கு காத்திருந்தது அனைத்தும் வீணாகிவிடும். நாம் இப்போதே இங்கிருந்து செல்ல வேண்டும். இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ளது. இந்த ஓராண்டில் நாம் எப்படியாவது அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் அங்கிருந்து முடிவு செய்து அவர்கள் எதிர் திசையில் செல்லாமல் நாம் வாழும் இந்த காட்டை நோக்கி, இல்லை, நாம் வாழும் இந்த திசையை நோக்கி அந்த காட்டில் வாழும் மிருகங்களை கடந்து நாம் வாழும் இந்த இடத்திற்கு வந்தால் அவர்கள் உயிர் தப்பியது. இல்லை, மேலும் அவர்கள் எங்கெங்கோ சென்று அந்த பாலைவனத்தை கடந்து அந்த கடலை சந்தித்தால் அவர்களுக்கு மரணமே நிச்சயம். இதை தவிர்க்க நாம் இப்போதே இங்கிருந்து சென்றாக வேண்டும். நாம் சென்று அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்துவிட்டு இவர்களும் அந்த காட்டை நோக்கி பயணித்தார்கள். இந்த கதை எப்படி நடக்கிறது என்றால், இப்போது குமரிக்கண்டம் என வரையப்படும் அந்த வரைபடத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் மடகாஸ்கர், இந்தியா, இலங்கை என அனைத்தையும் ஒரு வரைபடத்தில் அந்த வரைபடத்தின் நடுப்பகுதியில் இருப்பவர்கள் கனி, ஆண்டான், காட்டான் என அனைவரும் இருக்கும் இடம். மேலும் இவர்கள் அனைவரும் தெற்கு புறத்தை நோக்கி சென்றால் அந்த இடத்தில் இருக்கும் பாலைவனம் மற்றும் சிறிய காடு. அந்த காட்டை கடந்தால் மிகப்பெரிய கடல். அந்த கடலில் நீந்தி சென்றாலும் படகில் சென்றாலும் அவர்கள் எங்கேயும் சென்று எந்த தீவையும் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாகும். அதுவே வடதிசையை நோக்கி சென்றால் அவர்கள் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை வந்தடைவார்கள். இப்படி இருக்க இதற்கு நடுவில் உள்ள மிகப்பெரிய காடு, அந்த காட்டுக்குள் வாழும்
விலங்குகள் அவர்களை அச்சுறுத்திக் கொண்டுள்ளது. எப்படியாவது அவர்கள் அந்த விலங்குகளை கடந்து வடபுறத்தை நோக்கி சென்றால் வடக்கு திசையில் இருக்கும் தமிழகத்தை சென்று அடைவார்கள். இல்லை, அவர்கள் வழிமாறி தெற்கு புறத்தை நோக்கி சென்றால் அவர்களும் அவர்களுடைய முன்னோர்கள் போலவே அவர்களும் மரணித்து போவார்கள். கதை மேலும் எப்படி தொடரும் என்பதை அடுத்த காணொளியில் வர பார்ப்போம். நன்றி, வணக்கம்.